ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல நேரத்திலும் அப்பாவுடைய செல்லமான கரம் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திப்பதற்காக நன்றி அப்பா. எல்லா குறைகளையும் நீங்கள் நீக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் டாடி. எங்கள் நிமித்தமாக தகப்பனை உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையடைவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கொடான கோடி நன்றி அப்பா. நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். செய்ய போகிற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ஆராதனையில் இணைகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அழைத்து கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசன்னத்தினால நீங்கள் நிரப்புகிறதுக்காக நன்றி அப்பா. உங்கள் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறதுக்காக நன்றி, பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாடி செல்லக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகான மகிமையெல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். அப்பாவுடைய சமூகத்தில் நாம் எல்லோரும் கூடி ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான நல்ல பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. சரி, தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல தகப்பனை நன்றியோடு பாடி துதிப்போம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமே. நல்ல தகப்பனை நன்றியோடு பாடி துதிப்போம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான்
என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. நான் சோர்ந்து போன நேரங்களெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. என் ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் கிருபை தான் நம்மளை தாங்கிச்சு. ஆமென். ஆமாம், வசனம் சொல்லு இல்லையா ஏசியாவில், நான் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னாடியே உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கற்பத்தில் உன்னை தாங்கினேன், உன்னை ஏந்தினேன், சுமப்பேன், தப்புச்சேன், இதுவரைக்கும் உன் முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன், நரை வயது வரைக்கும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன், விடுவிப்பேன் அப்படின்றார். எத்தனை பேர் புரியுது? அவருடைய கிருபை தான் இதெல்லாம் செஞ்சிச்சு. அவருடைய கிருபை தான் இதெல்லாம் செஞ்சிச்சு, செஞ்சு கொண்டு இருக்கிறது, இன்னும் செய்யும். ஆமேன். அவருடைய கிருபையினால நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உருவாக்கும் போது சரியா உருவாக்கப்படல, ஏதோ ப்ராப்ளம் ஆயிட்டுனா என்ன பண்ணுது? மறுபடியும் உடைச்சி உருவாக்கிறது. சரிங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஆமாம், அப்பா உங்களையும் என்னையும் உருவாக்குகிறவர். ஆமேன். உள்ளத்தை உடைத்து உருவாக்குகிறவர். ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்ம சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் நம்மளை அவருடைய கிருபை தான் சூழ்ந்து கொண்டது. ஆமேன். அவருடைய கிருபையினால பலன் அடைஞ்சோம். சோர்வு எல்லாம் நீங்கிச்சு, பலன் அடைஞ்சோம்.
ஆமேன். ஆமாம், பெரிய பெரிய காரியங்கள் நடந்துச்சு, சமாதானமாக இருக்கிறோம். ஆமேன் ஆமேன். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமேன். சோர்ந்து போன நாட்கள் எல்லாம் இல்லை, சோர்ந்து போன நேரமெல்லாம். ஏன்னா நேரங்காலம் தெரியாமல் சோர்ந்து போயிடுறோம். காலையில் எந்திரிச்ச உடனே சில நேரம் சோகம் தாக்கிடுது, சரிங்களா? சில நேரங்களில் கிளைமேட்டே சோகத்தை ஏற்படுத்துறது. காலையில் எந்திரிச்ச உடனே பளிச்சுன்னு வெயில் அடித்தா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது, கொஞ்சம் மந்தமாக இருந்தவொடனே என்னென்னே தெரில, இன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றது. புரியுதுங்களா? ஆமாம். அப்போது சோர்வுக்கு நேரங்காலமே தெரிய மாட்டேங்கி, எப்போனாலும் சோர்வு வந்துடுது. ஆமாம். ஆனால் அவருடைய கிருபை தான், அவர் கிருபைக்கும் நேரங்காலமே தெரியாது. அவருடைய கிருபை எப்பொழுதும் நம்ம மேலே இருக்கிறதுனால, ஆமாம், சோறு எப்போ வந்தாலும் அதை அப்படியே மாற்றிடுவார். ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமேன். சோர்ந்து போய் மனுஷன் எங்கே போயிடறான்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுறான். அப்படி தானுங்க? சோம்பேறி ஒன்றும் இல்லாமல் போயிடும். சோம்பேறித்தனம் ஏன் வருது? சோர்வு வருவதனால சோம்பேறித்தனம் வருது. ரைட்டு, ஓகே. இப்போ சோர்ந்து போய் என்ன ஆயிடுறான்? ஒன்றுமில்லைன்னு ஆயிடுறான். அந்த இடத்துலலாம் ரிலீக்ஸ் வருது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. இதில் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒன்றில்லாத நேரங்கள் நிறைய இருந்திருக்கும். நம்ம பழைய கதையெல்லாம் பார்த்தோம்னா ஒன்றும் இல்லாமல் இருந்திருக்கும் நம்ம வீட்டில். ஆனால் பாருங்கள், அந்த நேரத்தில் எல்லாம் ஏசப்பா தான் நமக்கு உதவி செய்வார். அவருடைய உதவினால் நம்ம மறுபடியும் மீண்டு வந்து இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் ஒரே ஓத்திரம் பிரதர் அப்படின்னா ஓத்திரம் வரலாம், ஆனால் உயர்வு நிச்சயம். ஊழியத்தின் பாதையில் உயர்வு தான் என்னைக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடி ஆராதிப்போம். ஆமென். நீங்கள் உடைக்கப்பட்ட போது, ஆமென், நொறுக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் அப்போடைய கிருபையின் கரம் உங்களை தாங்கிச்சு, உங்களை ஏந்திச்சு, உங்களை சுமந்துச்சு, உங்களை தப்பு வைத்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறார். ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நல்ல தகப்பனை நன்றியோடு பாடி துதிப்போம். ஓ நன்றி ஆண்டவரே. ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. நான் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நான் சோர்ந்து போன நேரங்களெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. ஆமென். உங்கள் சோர்வு, உங்கள் அந்த சோர்வு பணத்துக்காக இருக்கலாம், சரீர சுகத்துக்காக இருக்கலாம், குடும்ப நல்வாழ்க்கைக்காக இருக்கலாம். எதையாவது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து அது நடக்கலன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் எந்த சோர்வில் வந்தாலும், எந்த சோர்ந்து போன நிலையில் நீங்கள் வந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் ஆமென் உங்களை வல்லமையால் நிரப்பி உங்கள் சோர்வுகளை எல்லாம் நீக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இருதயத்தின் ஆழத்திலிருந்து சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. நான் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே.
உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை இது. ஆமென். நான் ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் உயர்த்தி வைத்த கிருபை இது. என் ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென் ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஆமென். ஒன்றுமில்லாத நேரத்தில் நமக்கு உதவி செய்தது அவருடைய கிருபை. நம்ம நினைச்சோம் நம்ம சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாம் உதவி செஞ்சாங்கன்னு. ரைட் தான். ஆனால் கர்த்தர் தான், கர்த்தருடைய கிருபையினால தான் அந்த சொந்த பந்தங்கள் எல்லாரும் உங்களுக்கு உதவி செஞ்சாங்க. உங்களுடைய உயர்வில் அவங்களுடைய பங்கும் இருக்குன்னா கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிறதுனால ஆமென். ஆமாம், உங்களுக்கு மனித தயவுலாம் ஏற்படும். அந்த மனித தயவுனால உங்களுக்கு வர்ற சப்போர்ட் இருக்கு இல்லையா, அது கிருபையால் வர்றது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். ஆமென் ஆமென் ஆமென். ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஆமென் அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஊழியத்தில் அந்த பாதையில் தேவன் தான் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துகிறாரு, உயர்த்துறாரு. அல்லாமல் வேற ஒருவராலும் நம்ம உயர்த்தப்பட முடியாது. தேவன் தான் நமக்காக யாவற்றையும் செய்கிறார். ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. என் ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் ஆமென். ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஆமென். என் ஊழியத்தின் பாதையிலெல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஆமென் ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை ஆமென் என்னை உயர்த்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை உயர்த்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. அப்பா பார்த்து ஆசை. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கே
ஒருவனுக்கே தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆமென். ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆமென். வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆமென். அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கும் ஆற்றலை தந்திடுவார். ஆமென். ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென். ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்ததாமே நம் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். இம்மட்டும் நடத்தின நல்ல தகப்பன் இனிமேலும் நம்மை நடத்துவார்கள். அவர் துணையாளராய் இருந்து துன்பத்தில் தாங்கி ஆமென் ஆமாம் மணவாளராய் நம்முடைய கண்கள் யாவையும் கண்ணீரை யாவையும் துடைத்து ஆமே நம்மை மேன்மைப்படுத்துகிற நல்ல தகப்பன் நாமே நாமே. அப்படியே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து
கம்யூனியன் எடுத்துருவோம். கம்யூனியன் எடுத்துட்டு தொடர்ந்து ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். அப்பாவுடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இதை புசித்து பானம் பண்ணுகிற நாம் அவராலே பிழைப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இது நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தருகிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமேன், ஆமேன். எல்லா பலவீனம் நீங்கும். இதனை நீங்கள் புசித்து பானம் பண்ணும் பொழுது என்னென்ன குறைகள் இருக்குதோ எல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னா உங்களை விட்டு நீங்கள் ஓடிவிடும். நான் அதை விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தோடு புசித்து பானம் பண்ணுவோம். ஓகே. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து இன்னைக்குள்ள வேதவசனத்தை ஆனந்திக்க வாசிப்பாங்க. வாசித்து நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தர் நல்லவர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்துருக்கோம், நிறைய பரிசுத்தவான்களை கர்த்தர் தமக்கென்று தேர்ந்தெடுத்து அநேகரை வச்சுருப்பாங்க. இப்போது தாவீதுடைய அந்த குடும்பத்திலே பார்க்கும்போது 8 பிள்ளைங்க இருந்தப்போவும் கர்த்தர் தாவீதை தனக்குன்னு தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி யோசேப்பு பார்த்தாலும் அப்படி தான், 12 பேருக்கு மத்தியில் யோசேப்புன்னு தனக்குன்னு தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்டு ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்த மாதிரி தான் இப்போ நம்மளையும் நம்ம குடும்பத்தில் இருந்து கர்த்தர் அவருக்குன்னு தேர்ந்தெடுத்து நம்ம குடும்பத்தில் அநேக ரட்சிக்கப்படாமல் இருந்த போதும் நம்மளை அவருக்காக தேர்ந்தெடுத்து நம்ம மூலமாக நம்ம குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தி கொண்டு வரதுக்காக நம்மளை ஒரு குறிப்பிட்ட பாத்திரமாக அவர் சூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. பக்தி உள்ளவனே கர்த்தர், அது கர்த்தர் சூஸ் பண்ணுறது, நாமளாக வர்றதில்லை. கர்த்தர் நம்மளை ஒவ்வொருத்தரையாக, நம்மளுடைய இருதயம் அவருக்கு தெரியும். நம்மளுடைய இருதயம் நம்ம ஃப்யூச்சரில் எப்படி இருப்போம், எந்த நேரம் என்ன யோசிப்போம், எப்படியெல்லாம் திங்க் பண்ணுவோங்கிறது கர்த்தருக்கு தெரியும். நம்ம எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்த தேவன் அவர். அதனால ஏசப்பா நம்மளை தெரிந்தெடுத்து அவருக்குன்னு நம்மளை வச்சுருக்கிறாங்க. அவர் நம்ம அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாய் நம்ம ஒவ்வொரு நாளும் அதை நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்காங்களே, நம்மளை கொண்டு அநேகருக்கு நன்மைகளை செய்யும்படியாகத்தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்மளை அநேகருக்கு ஒரு சாட்சியுள்ள நல்ல வாழ்க்கை வாழும்படியாக நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு நம்மளை முன்குறித்து அழைத்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த வசனத்திலே பார்த்திங்கன்னா தெரியும், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நம்ம அநேக நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய தவறு, ப்ரேயர் பண்ணும்போது நம்மளுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டு ரொம்ப கடினமான நேரத்தில் மனசுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். ஏதோ ஒரு ரிக்வெஸ்ட்டு கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆனால் வச்சாலும் சிலருக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது. நம்ம சொல்லிட்டோம், கர்த்தருக்கு கேட்டிருக்குமா, கர்த்தர் இதுக்கு பலன் தருவாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஆனால் நீங்கள் பொதுவாக நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வீட்டில் உட்காந்துருக்கும் போது யாராவது ஒருத்தங்களை நம்மளை கூப்பிட்டா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், நம்மளை நோக்கி கூப்பிடும்போது உடனே பதில் கொடுப்போம். யாருமே கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறது கிடையாது. அப்படி கேட்டும் கேட்காத மாதிரி இருக்கிறோன்னா அங்கே ஏதோ ஒரு கலகம் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், சண்டை நடந்திருக்கும். அப்போ தான் நம்ம எவ்வளவு கூப்பிட்டாலும் கேட்காத மாதிரி இருப்போம். ஆனால் நார்மலாக நாம் இருக்கும்போது உள்ளேருந்து ஒருத்தங்க நம்ம பேர் சொல்லி அழைக்கும்போது நம்ம உடனே என்ன பண்ணுவோன்னா பதில் கொடுப்போம். என்னன்னு கேட்போம், வாரேன்னு சொல்லுவோம், ஏதோ ஒரு பதில் கொடுப்போம். அதே மாதிரி தான் கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நம்ம இந்த பொல்லாதவர்களாக இருக்கிற நம்மளே இவ்வளவு கேட்கும்போது ஏசப்பா எவ்வளவு நல்லவங்க, அவங்க நமக்கு எவ்வளவு கேட்பாங்க. நம்மளுடைய ஜெபத்திற்கு உடனே பதில் தரக்கூடிய தேவன் அவர். நம்ம என்ன கேட்டாலும் அது ஏற்ற காலத்திலேயோ அல்லது குறித்த காலத்திலேயோ அல்லது அதுக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கும்போதோ கர்த்தர் அந்த வார்த்தைகளை கேட்டு கண்டிப்பாக நமக்கு பதில் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் காதிருந்தும் கேளாதவர் போல் இருக்க மாட்டாங்க. நம்மளை ரொம்ப நேசிக்கிற அப்பா அவர். நம்மளை ரொம்ப நேசித்து நம்மளுடைய எல்லா வேண்டுதலுக்கும் அவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். பைபிளில் இன்னொரு வார்த்தை உண்டு, நம்ம அவரிடத்துல என்ன கேட்குறோமோ அதை பெற்றுக்கொண்டோம்னு விசுவாசிக்கணும். ஏன்னா நம்ம ஏசப்பா அப்படிப்பட்டவர். நம்ம என்ன கேட்குறோமோ அதை தந்துடுவார். நம்ம அதை விசுவாசிக்கும் போது நான் கேட்டுட்டேன், ஏசப்பாட்ட சொல்லிட்டேன், அவர் எனக்கு நிறைவேற்றிடுவார் அப்படின்னு நம்ம அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை, விசுவாசம் நம்மளை மேன்மையடைய செய்யும். இன்னும் ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கைக்குள்ளே, சமாதான வாழ்க்கைக்குள்ளே நம்மளை நடத்தும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைக்காக நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஏசப்பா, இந்த ஆராதனையில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கிருபையாய் கூட்டி சேர்த்தீங்க கர்த்தாவே. இந்த நேரத்திலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா. நீங்கள் எங்களை
உலக தோற்றத்திற்கு முன்னரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் அழைத்து தெரிந்தெடுத்து எங்களை பேர் சொல்லி அழைத்து எங்களை முன்குறித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரை கொண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அநேகருடைய வாழ்க்கையிலும் சரி, அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியாக எங்களை நீங்கள் அழைத்திருக்கீங்க. இந்த ஊழியத்தில் நிலைநிறுத்தி இருக்கீங்க. இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக வார்த்தைகளை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறீங்க. அதற்காகவே எங்களை நீங்கள் அழைத்ததற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ளும்படி எங்களுடைய இருதயத்தை நீங்கள் திடப்படுத்தினதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. இந்த நாளிலும் எங்களுக்கு சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளின் தேவைகள் அனைத்தும் உம்முடைய கரத்தின் கிருபையினாலே நிறைவேறப்பெற்று நாங்கள் நன்மையை கண்டவர்களாய் கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று சாட்சி சொல்லும்படியாக இந்த நாள் முழுவதும் நீங்கள் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தப் போகிற கிருபைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. ஜீவன் சுகம் பலன் தந்தீங்கப்பா. இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் பொறுப்படுத்து எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீங்கள் எங்களுக்கு தருகிற கிருபைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய தினத்திலும் நாம் வாசிக்க வேண்டிய அதிகாரம் ரோமர் 10ஆம் அதிகாரம். ஆமேன். செக் பிரைஸ் கார்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். செக் பிரைஸ் கார்டு. ஓகே, தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. இம்மட்டும் நம்மை நடத்தின தகப்பன் இனிமேலும் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி, இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். எப்படி நடத்துவாரா? என்றைக்காவது ஒரு நாள் நடத்துவாரா? என்றென்றும் நடத்துவார். ஆமேன். எப்பொழுதும் நடத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. எப்படி? துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். என்றென்றைக்கு எப்படி நடத்துவாரா? ஆமாம், துணையாளராக இருந்து நடத்துவார். என்றென்றைக்கும் என்ன துன்பம் வந்தாலும் அவர் துணையாளராக இருந்து, ஆமேன், மணவாளராக இருந்து கண்ணீரை துடைத்து நம்மை நடத்தி கொண்டே இருப்பார். கனிவோடு நடத்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமேன், 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 ஆமேன். வெளிச்சம் தரும் வெண்மேகமாய், ஆமேன், நம்மை அவர் நடத்துவார் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. தேங்க்யூ டாடி. ஆமேன். துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவே. கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவே. ஆமென். ஆராதனை, ஓ ஆராதனை. ஆமென். ஆராதனை,
அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆமென். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை. ஆமென். ஆராதனை. 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 அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. இருதயத்தின் ஆழத்தில் தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாள் எல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனோடு. ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. ஹalleluya. சேவை செய்ய கிருபை தாருமே. ஆண்டவருக்காக சேவை செய்ய ஆமென். தேவையான கிருபை எல்லாம் பார்த்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. ஆமென். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே. ஆமென். சேவை செய்ய கிருபை தாருமே. ஆமென். தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆமென். இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் சொல்லுங்க, நிற்பதுமே கிருபை.
கொண்டே காத்து கொள்ள கிருபை தாருமே. ஆமென். காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. தினமதிகாலையில் ஆமென் தேடும் புது கிருபை. தினமதிகாலையில் தங்கும் புது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமே உன் கிருபை தாருமே. ஆமென். போதுமே உன் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆமென். இன்னும் தேவை கிருபை தாருமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, தேவன் எல்லாருக்குமே கிருபை அளிக்கிறார். எல்லாருக்குமே கிருபை அளிக்கிறார். ஆமென். நமக்கு எல்லாருக்கும் கிருபை அளிக்கிறார். சிலர் அதை அனுபவிக்கிறோம், சிலர் அதை போக்கடிக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமாம், நம்ம வாழ்க்கையில தேவன் கிருபையை எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறார், எவ்வளோ காரியங்களை செய்தார். பாருங்க, இஸ்ரேல் ஜனத்துக்கு தேவன் கிருபையினால தானே நடத்தினார். நீங்களே சொல்லுங்க. வனாந்தரத்தில் இல்லை, முதல்ல பார்வோனுக்கிட்ட இருந்து இந்த ஜனங்களை விடுவிக்கிறதுக்கே கிருபை வேணும். புரியுதா? அந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆகி வர்றதுக்கே தேவனுடைய கிருபை ரொம்ப 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 அவசியமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய கிருபையினால அங்கேருந்து பார்வோனே போங்க அப்படின்னு சொல்லிட்டான். சரி, சொல்லிட்டான். ஆனால் என்ன பண்ணால் மனுஷன்லையா மனசு மாறிட்டான். மாறின உடனே அவர்களை விடாதீக, கொல்லுக அப்படின்ட்டு ஆள் அனுப்பிட்டான். சரிங்களா? இப்போ என்ன ஆச்சு? பார்வோனுடைய ஒட்டுமொத்த சேனையும் வருது, சர்வ சேனையும் வருது துரத்திக்கிட்டு. நீங்களை விடக்கூடாது, கடலை தாண்ட விட்டுறக்கூடாது. எங்கே பேர போகிறாங்க? ஆமாம், மிஞ்சி மிஞ்சி போனால் எங்கே பேர போகிறாங்க? தலைவா, ஆமாம் மன்ன ராஜா, கவலைப்படாதீங்க, அவ்வளோ ரிஸ்க் எடுத்துலாம் அவங்கள விரட்ட வேண்டாம். எங்கே பேர போகிறாங்க? அந்த செங்கடல் இருக்கு இல்லையா, கடலை தாண்டி எங்கே போயிட முடியும்? அங்கே தான் நிற்பாங்க. நீங்கள் வேணா பாருங்க, போய் கொத்தா தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எதிரி வரான். சொல்லுங்கள், உங்களை எதிரி, ஆமாம், உங்கள் எல்கையை இவ்வளோ தான் லிமிட்டு, இவ்வளோ தான், இவனால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு, ஆமாம், உங்களை குறித்து தப்பு கணக்கு போட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக காலி பண்ணிடலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே இவனால் முன்னேற முடியாது, போக முடியாதுன்னு நினச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் பிசாசு. அப்படிலாம் விட மாட்டார். அவனுக்கே தெரியாத ஒரு புது ரூட்டை போடுவார். சரிங்களா? இப்போ என்ன ஆகுது? அதே மாதிரி துரத்திட்டு வராங்க, இவங்க தான் இருக்கிறாப்புல, இவ்வளோ தூரம் தான் வந்திருக்காங்களா அப்படின்ட்டு. இப்போ இந்த கூட்டத்தை பார்த்த உடனே மக்களுக்கு பயங்கர பீதி ஆகிட்டு, ஆகா செத்தோண்டா நம்ம, நாம காளி அப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்லுங்க, நீங்களும் நிறைய நேரம் செத்தோண்டா நம்ம, இனிலாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறதா, இனி நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போச்சுன்னு பவுல் சொன்னது போல் எத்தனை தடவை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அவ்வளோதான், இனி நான்லாம் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை, இனி என்னத்தை வாழ்ந்து சாதிக்க போகிறோம், இனி என்னத்தை முன்னேற போகிறோம் பிரதர்
அப்படின்னு எத்தனை முறை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆண்டவரே, இனி என்னப்பா எனக்கு வாழ்க்கை, என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு எத்தனையோ முறை சொல்லியிருப்பீங்க. அதான் நான் சொல்கிறேன், எதிரி உங்கள் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினச்சா கூட, ஏன் நீங்களே உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா கூட, அவர் முடிக்காமல் முடியாது, அவர் விடலாம் மாட்டார். அப்படி கையை தட்டி ஆமேன் ஆமேன். அவருடைய கிருபை, ஆமேன். அவருடைய திட்டம், ஆமேன். அப்படிலாம் விட்டுற மாட்டார். அவருடைய கிருபையினாலே செங்கடலை, ஆமாம், தட்டன் தரையில் நடந்து போய், ஆமாம், கடந்தார்கள். கடந்து அக்கறைக்கு சேர்ந்தார்கள். ஆமேன். அவர்களை துரத்தி கொண்டு வந்த பார்வோனுடைய சர்வ சேனையும் அந்த கடல்லே அடித்து, ஆமாம், அப்படியே கொண்டு போகப்பட்டாங்க. எல்லாம் செத்து மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர் புரியுது? ஆமேன். ஆமாம். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக யார் என்ன நினச்சாலும், இனி முன்னேற முடியாது, இனி வாழ முடியாது, அவ்வளோதான், சீன் முடிஞ்சு அப்படின்னு நினச்சாலும், ஏன் நீங்களே இனி அவ்வளோதான் என் வாழ்க்கையில், இனி எப்படி முன்னேற்றம், இனி இப்படியே போயிட வேண்டிதான், இப்படியே ஒப்பேத்திட வேண்டிதான், இல்லைன்னா இப்படியே இந்த வாழ்க்கையில் வாழ விருப்பம் இல்லை, போய் சேர்ந்துட வேண்டிதான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்பா அப்படிலாம் ஓட்டத்தை முடிக்க விட மாட்டார். ஆமே. அப்படிலாம் உங்களை ஈஸியாக விட்டுற மாட்டார். அவருடைய கரம் உங்களை தாங்கும். சொல்லுங்க, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை உயர்த்துகின்றது, உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதா என்னை உயர்த்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, சோஸ்திர ஜபத்தினார் பெருகுதே கிருபை, சோஸ்திர ஜபத்தினார் பெருகுதே கிருபை, ஆத்தும பாரம் கண்ணீரோடு சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஆத்தும பாரம் கண்ணீரோடு சோர்வின்றி நானும் வேண்டிடவே, ஜெபவரும் கிருபை தாருமே, ஜெபவரும் கிருபை தாருமே. சொல்லுங்க, ஜெபவரும் கிருபை தாருமே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஆமென். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே என் துணையாளரே, என் துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, கண்ணீரை நீ
கனிவோடு நடத்திடுவே. ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜருக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஆமென் ஆமென். இஸ்ரேல் ஜனங்களோட துணையாளராக இருந்தா எப்படி இருந்தார்? மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் கூடவே இருந்து அவர்களை நடத்தினார். அந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பம் இல்லைன்னா இஸ்ரேல் ஜனங்கள் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமென். தேவன் கர்த்தருடைய ஆவியானவரை கொடுத்து, அதான் மேகஸ்தம்பம், அதான் அக்னி ஸ்தம்பம். நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியான நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே நான் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஆமாம், கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்தும். உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார்கள். உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குவார்கள். இன்னைக்கும் நம்ம அன்பு சகோதரி விநாயகி சிஸ்டருடைய மகள் லாவண்யாவுக்கு இன்னைக்கு எக்ஸாம். அப்படிதானே? என்ன எக்ஸாம்? இங்கிலீஷ். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சி. எப்பா பிடிக்காதது. சரி சரி, இங்கிலீஷ் எக்ஸாம் மகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒருமனப்படுவோம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளில் கூட அந்த மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருப்பாக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வைப்பீங்கப்பா. நல்ல ஒரு உயர்வாய் மகளை நீங்கள் மேன்மைப்படுத்துவீங்க. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அப்படியே ஆசீர்வதிக்கிறோம். மகளோடு கூட இன்று உலகமெங்கிலும் தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து எல்லாரையும் மேன்மைப்படுத்துகிறாக்கா நன்றி. அப்படியே ஒப்பு கொடுக்குறோம் அப்பாவுடைய கரத்தில். அதே போல் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பெர்னாவை நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்துகிறதுக்காய் நன்றி அப்பா. நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்திருப்பாக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிற எல்லா பிள்ளைகளும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லோரையும் நாங்கள் குடும்பமாக சேர்ந்து மனதார ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகள் மேலே பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நல்லபடியாய் தேர்வு எழுதி நல்லபடியாய் தேர்ச்சி பெற்று நல்லபடியாய் வெற்றி பெற்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக என்று சொல்லி, தேவனுடைய நாமத்தை அவர்கள் பெரிதாய் மகிமைப்படுத்துவார்களாக என்று சொல்லி நாங்கள் மனதார குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. வாழ்த்துகிறோம். குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எல்லோரையும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பார்கள். இஸ்ரேல் ஜனங்களை
அந்த வனாந்தரத்தில் தேவன் கிருபையாய் நடத்தினார். ஆமென். வனாந்தரத்தில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், காடை இறைச்சியை கொடுத்தார். எல்லாம் பேரு கிருபை. சொல்லுங்க, இது அவர்கள் ஏதாவது செஞ்சதுனால கொடுத்தாரா? நீங்க சொல்லுங்க. எப்பா மன்னா உனக்கு தான் தர வேண்டுமானால் நீ எனக்கு இதை செய்யணும் அப்படி சொன்னாரா? காடை இறைச்சி நான் உனக்கு தர வேண்டுமானால் நீ இதை செய்யணும் சொன்னாரா? அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தம்முடைய ஜனங்களை ரட்சிப்பதற்காக ஒரு பெரிய திட்டத்தோடு கொண்டு போயிட்டு இருக்கிறார். பாலுந்தேன் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்காக அவர்களை இவ்வளோ நாள் அடிமைத்தனம் பட்டு கஷ்டப்பட்டு இருந்த அந்த மக்களுக்கு இரட்டத்தனையான செழிப்பான நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக செழிப்பான அந்த கானான் தேசத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு போகிற வழியில் ஆமேன் கிருபையா ஜனங்களை நடத்தினார். ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஓகே. கர்த்தர் அதே போல் கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை இன்னும் அதிகமாக உணர்ந்து கொள்வீர்களாக, அனுபவிப்பீர்களாக, கர்த்தருடைய கிருபையை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பீர்களாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். யாரும் சேர்ந்து சொல்லுவோம். நாம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தை நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தலைமுகளால் நாம் சுகமாக இருக்கிறோம். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை பரிசுத்த என்ற ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தேங்க்யூ.